அவர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் முசுமுசுக்கை. இருகுரங்கின் கை அப்படின்னு சொல்லுவாங்க. முசுனாக்க குரங்கு, முசுமுசுக்கை இருகுரங்கின் கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலைகளை பாருங்களேன், இந்த பழங்களை பாருங்களேன். இது நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் சளி சார்ந்த பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தினாங்க. இதை துவையலாவோ சட்னியாவோ இல்லை கீரை குழம்பாவோ செஞ்சு சாப்பிட்டு வரும்போது, சூப்பாக செஞ்சு சாப்பிட்டு வரும்போது ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க, டஸ்ட் அலர்ஜி உள்ளவங்க, ஒரு ஒட்டடை அடித்து ஆகிறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு தாளித்து ஆகிறதில்ல. வெளியில் போகும்போது அந்த தூசி பட்டு ஆகிறதில்ல, அடுக்கு தும்பல் வருது. அதே மாதிரி சளி மூக்கில் ஒழுகிட்டே இருக்குது. மேல் இழப்பு கீழே இழப்பு வருது, அப்புறம் மூச்சு வாங்குது அப்படின்னு இழுப்பு வாங்குது அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த முசுக்கை மிக அற்புதமாக வேலை செய்யும். இது நான் சொன்ன மாதிரி கஷாயமாவோ இல்லை சூப்பாவோ இல்லை சட்னியாவோ இல்லை கீரை குழம்பாவோ செஞ்சு கண்டிப்பாக சாப்பிட்டு வரலாம். நம்முடைய முன்னோர்கள் சாப்பிட்டது தான். இது எல்லா இடத்துலையுமே இயற்கையாக விளையக்கூடியது. நீங்கள் தொடர்ந்து ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை இருக்குதுன்னா ஒரு மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்துகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சித்தா டாக்டரையோ இல்லை பாரம்பரிய வைத்தியர்களோ பார்க்கலாம். இந்த முசுக்கை சளிக்கு மிக அற்புதமாக வேலை செய்யும். நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின இது மாதிரி முசுக்கை, கண்டங்கத்திரி, அப்புறமா தூதுவளை, துளசி இது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. சளியை முற்றிலுமாய் வேறு இருக்கக்கூடிய அற்புதமான மூலிகை பற்றி இன்றைக்கி பேசியிருக்கோம். இது எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியதாக கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. நன்றி.